இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காவிரி பிரச்சனையை அரசியலாக்குவது சரியல்ல. அறிவியல் பூர்வமாக இரு மாநில அரசுகள் இணைந்து அறிவியலாளர்களின் ஆலோசனையை பெற்று மத்திய அரசும் பேசி பிரச்சனையை தீர்க்க வேண்டும். அப்பாவிகள் பாதிக்கும் வகையிலேயே அரசியல்வாதிகள் செயல்படுவதாக புதுச்சேரிக்கு வருகை புரிந்த நடிகர் பிரகாஷ்ராஜ் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் மாணவர்கள் சான்றிதழ்களை பெற அலைக்கழிக்கப்படுவதற்கு கடும் கண்டனம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட வந்த சமூக அமைப்பினர் போலீசாரால் கைது. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாள் கொண்டாட்டம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை. கோடை விடுமுறை நீட்டிப்பால் காரைக்கால் கடற்கரையில் குவிந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள். விழா கோலம் பூண்ட கடற்கரை. கடலில் குளித்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய சுற்றுலா பயணிகள். அரிதா நகர் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவிலின் 29ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி நடைபெற்ற தீமிதி திருவிழா. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து அம்மனுக்கு தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இனி விரிவான நிகழ்வுகள். காவிரி பிரச்சனையை அரசியலாக்குவது சரியல்ல என்றும் அறிவியல் பூர்வமாக இரு மாநில அரசுகளும் கலந்து பேசி அறிவியலாளர்களின் ஆலோசனை பெற்று மத்திய அரசிடம் பேசி பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என நடிகர் பிரகாஷ்ராஜ் கூறியுள்ளார். மேலும் அப்பாவி மக்கள் பாதிக்கும் வகையிலேயே அரசியல்வாதிகள் செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் ராஜீவ்காந்தி அறக்கட்டளை சார்பில் ஜவஹர்லால் நேருவின் 60ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ஜவஹர்லால் நேருவின் தேசிய கொள்கைகள் எனும் தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, ரவிக்குமார் எம்பி, ஷானவாஸ் எம்எல்ஏ, நடிகர் பிரகாஷ்ராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்ட திரைப்பட நடிகர் பிரகாஷ்ராஜ் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்தார். அப்போது அவர், நாட்டின் முதல் பிரதமரை பற்றி பேசுகின்றோம், ஆனால் தான் கடைசி பிரதமர் 1000 வருடம் இருப்பேன் என்று ஒருவர் தேர்தல் முடிவுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். ஜவஹர்லால் நேருவின் கொள்கைகளை பேச வேண்டிய அவசியம் தற்போது ஏற்பட்டுள்ளது. நேரு கல்வி, தொழில் நிறுவனங்கள், அறிவியல் இவைதான் இந்தியாவுக்கு கோயில் என்றார். ஆனால் தற்போதுள்ள தெய்வ மகன் பிரதமர் படைத்த கடவுளுக்கே வீடு கட்டி அதற்காக வாக்கு போடு என்று கேட்கின்றார் என்றவர், கர்நாடகத்தை சேர்ந்த தான் தமிழர்களை பற்றி பேசக்கூடாது என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறுவது சரியல்ல என்றும், பிரகாஷ்ராஜ் தமிழனா இல்லையா என்று தன்னை செல்லமாக ஏற்றுக்கொண்ட மக்களை கேட்க வேண்டும். தான் கர்நாடகக்காரன் தான், ஆனால் தான் இந்தியன் என்றும் பல மொழிகளில் தன்னை வரவேற்கின்றனர். தான் அருமையாக தமிழ் பேசுவதே தமிழை மதிப்பதால் தான் என்றார். தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடு பெற்றதில் பெரிய வரலாற்று போராட்டம் அடங்கியுள்ளதாகவும், அதன்படி பேரறிஞர் அண்ணா 41% இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். அது கருணாநிதி முதலமைச்சரானதும் 49%. அதன் பின்னர் எம்ஜிஆர் முதலமைச்சரானதும் 68%. பின்னர் மீண்டும் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சரானதும் 69%. அதனை மத்திய அரசு 50% முயன்றது. அதனை தடுக்கவே செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது நீதிமன்றம் சென்று அதில் வெற்றி பெற்றார் என்றும், மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி சம்பந்தப்பட்ட விழா என்பதால் அவரை நினைவு கூர்ந்து பேசியதாகவும், ஆனால் செல்வி ஜெயலலிதாவை குறைத்து பேசவில்லை, அதில் அனைவரது பங்கும் உள்ளது என்பதை அதிமுகவினர் புரிந்து கொள்வது அவசியம் என்றும், தீபம் எரிவதை விட அதனை ஏற்றியது உயர்ந்ததாகும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் கோவிலுக்கு செல்வோர் அதிகம் இருந்தாலும் அரசியலில் ஆன்மீகத்தை மக்கள் எடுத்து வரவில்லை என்பதை பாஜக தலைவர் அண்ணாமலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், காவிரி பிரச்சனையை அரசியலாக்குவது சரியல்ல. காவிரி ஆறு பிரச்சனை மக்கள் பேசும் பிரச்சனை அல்ல. காவிரி ஆறு தொடங்கி முடியும் வரையில் மரங்கள் அழிப்பு, ஆக்கிரமிப்பு, மணல் எடுப்பது என பல பிரச்சனைகள் உள்ளன. அதனால் ஆற்று நீர் குறைந்துவிட்டது. ஆகவே அறிவியல் பூர்வமாக கர்நாடக தமிழக அரசுகளை இணைத்து அறிவியலாளர்களின் ஆலோசனை பெற்று மத்திய அரசு பேசி பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றார். அதனை விடுத்து தமிழனா கர்நாடகனா என்று பேச வேண்டாம். மொழிக்கும் தண்ணீருக்கும் என்ன சம்பந்தம்? காவிரி பிரச்சனை வந்தால் எம்பி, எம்எல்ஏக்கள் யாரும் பாதிப்பதில்லை. ஆனால் அப்பாவிகள் பாதிக்கும் வகையிலேயே அரசியல்வாதிகள் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். காவிரி பிரச்சனையை அறிவியல் பூர்வமாக தீர்ப்பதை விடுத்து பிரதமர் தியானம் இருக்கின்றார். பிறர் பாக்கெட்டிலிருந்து பணம் எடுப்பதால் காந்தி பற்றி மோடிக்கு தெரியவில்லை. தனது பாக்கெட்டில் இருந்து பணம் எடுத்து செலவு செய்தால் காந்தியை பற்றி தெரிந்திருப்பார் என்றவர், தனக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, தான் மக்களோடு இருப்பதாகவும் தற்போது அரசியல் தொழிலாகிவிட்டது என்று கூறினார். புதுச்சேரியில் மாணவர்கள் சான்றிதழ்களை பெற அலைக்கழிக்கப்படுவதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற சமூக அமைப்பினர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரியில் மாணவ மாணவிகள் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சேர வருமானம், இருப்பிடம் மற்றும் சாதி சான்றிதழ் பெற கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர் மற்றும் தாசில்தார் அலுவலகங்களுக்கு செல்வோர் அலைக்கழிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது.
இதனையும் அங்கு நடைபெறும் ஊழலை தடுக்க கோரியும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக சமூக அமைப்புகள் அறிவித்திருந்தன. அதன்படி திராவிடர் விடுதலை கழக தலைவர் லோகு ஐயப்பன் தலைமையில் பல்வேறு சமூக அமைப்பினர் விவிபி நகர் நுழைவு பகுதியில் திரண்டனர். அங்கிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் நோக்கி ஊர்வலமாக சென்றனர். அவர்களை போலீசார் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அருகே தடுத்து நிறுத்தினர். இதனை அடுத்து சமூக அமைப்பினர் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைந்து செல்ல போலீசார் அறிவுறுத்தினர். ஆனால் அவர்கள் அங்கிருந்து கலைந்து செல்லவில்லை. இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட சமூக அமைப்பினர் 80க்கும் மேற்பட்டோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாளை ஒட்டி சட்டப்பேரவையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் உள்ளிட்ட ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாளை ஒட்டி சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், கென்னடி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் ஏராளமான திமுகவினர் கலைஞர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கோடை விடுமுறை நீட்டிக்கப்பட்டதை அடுத்து காரைக்கால் கடற்கரையில் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்து தங்களது பொழுதை மகிழ்ச்சியோடு கழித்தனர். மேலும் கடலில் குளித்தும் செல்ஃபி எடுத்தும் பொதுமக்கள் உள்ளிட்ட சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். தமிழகம் முழுவதும் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை தற்போது நீட்டிக்கப்பட்டுள்ளதால் ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் சுற்றுலா மையங்கள், வழிபாட்டு தலங்கள், கடற்கரை பூங்கா உள்ளிட்டவைகளில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. குறிப்பாக கோடை விடுமுறை மட்டுமின்றி விடுமுறை முடியும் தருவாயில் உள்ள ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கடற்கரையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். காலை முதல் மாலை வரை வெயில் சுட்டரித்து வருவதாலும் மாலையில் வெயிலின் தாக்கத்தை குறைப்பதற்காக காரைக்கால் கடற்கரைக்கு சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகமாக உள்ளது. இருசக்கர வாகனம் மற்றும் கார் உள்ளிட்ட 4 சக்கர வாகனம் மூலமாக நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களை சேர்ந்த மற்றும் உள்ளூர் வாசிகள் என பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் காரைக்கால் கடற்கரையில் குவிந்தனர். கடற்கரை மற்றும் பூங்காக்களில் பொதுமக்கள், பெண்கள் என குழந்தைகள் உள்ளிட்டவர்கள் விளையாடி தங்களது உறவினர்களுடன் விடுமுறையை சிறப்பாக கொண்டாடினர். காரைக்கால் கடலில் சிக்கி பலர் உயிர் இழந்த நிலையில் போலீசார் கடலில் குளிக்க அனுமதியை மறுத்து ஆழமான பகுதிக்கு செல்லாமல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இருப்பினும் பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை கோடை வெயிலுக்கு இதமாக கடல் அலையில் விளையாடியும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஆழமான பகுதிக்கு செல்பவர்களை கடற்கரையில் அமைக்கப்பட்ட புதிய காவல் நிலையத்திலிருந்து கண்காணித்து லைஃப் ஜாக்கெட் மற்றும் மீட்கும் உபகரணங்களுடன் போலீசார் தயார் நிலையில் இருந்தனர். காரைக்கால் கடற்கரையில் அதிக அளவு பொதுமக்கள் கூடியிருப்பதால் காரைக்கால் கடற்கரையே மக்கள் வெள்ளத்தால் திருவிழா கோலம் பூண்டு காட்சியளிக்கிறது. கடற்கரையில் மக்கள் குவிந்து வருவதால் கடற்கரையை சுற்றி மாவட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் மணிஷ் உத்தரவின் பேரில் பாதுகாப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு போலீசார் குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க கண்காணித்தனர். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாளை ஒட்டி வில்லியனூர் தொகுதியில் திமுக சார்பில் பல்வேறு இடங்களில் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கலைஞரின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவாவின் தலைமையில் வில்லியனூர் பகுதியில் உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் வில்லியனூர் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் முன்னிலையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டாக்டர் கலைஞரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தட்டாஞ்சாவடி பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி செயலாளர் மற்றும் மாநில விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் ராமதாஸ், மாநில வர்த்தகர் அணி துணை அமைப்பாளர் சரவணன், கிளை செயலாளர்கள் முத்து, அன்பு, கோதண்டபாணி என ஏராளமானோர் கலந்து கொண்டு அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டாக்டர் கலைஞரின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து மங்கலம் தொகுதிக்குட்பட்ட உருவியாறு 4 முனை சந்திப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த டாக்டர் கலைஞரின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் கிளைக்கழக செயலாளர் சிவலிங்கம் தலைமையில் கிளைக்கழக செயலாளர் ரமேஷ், சபரிநாதன், இளங்கோ, அருணகிரி, ஆறுமுகம், வரதராஜன், தீனா, சேகர், முரளி, மூர்த்திராமன், ஹரி என்கிற சீதாராமன் என ஏராளமானோர் கலந்து கொண்டு டாக்டர் கலைஞரின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாளை ஒட்டி முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு அருகே முத்தியால்பேட்டை திமுக தொகுதி நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியும் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 101வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி திமுக சார்பில் கொண்டாடப்பட்டது. முத்தியால்பேட்டை தொகுதி திமுக ஏற்பாட்டில் மணிக்கூண்டு அருகில் கலைஞர் கருணாநிதியின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி சுமார் 300 மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அசைவ உணவும் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் தொகுதி செயலாளர் சௌரிராஜன், அவைத்தலைவர் எழிலன், முன்னாள் திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் கணேசன், ரவி, தனசேகர், தொகுதி துணை செயலாளர்கள் ரவி, கலைவாணி, மூர்த்தி, முன்னாள் துணை செயலாளர் பலராமன், மாநில பிரதிநிதி தனசேகர், மாநில மீனவர் அணி அமைப்பாளர் தங்கராசு, முன்னாள் மீனவர் அணி பூபதி, மாநில துணை நெசவாளர் அணி சிவகுமார், செயற்குழு உறுப்பினர்கள், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து மாநில நிர்வாகிகளும் அனைத்து தொகுதி நிர்வாகிகளும் கழக உடன்பிறப்புகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மணவெளி தொகுதி ஆண்டியார்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம், அருள்மிகு வீரன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பூமி பூஜை நடைபெற்றது. இந்த பூமி பூஜை நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். மணவெளி தொகுதி ஆண்டியார்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் மற்றும் ஸ்ரீ வீரன் ஆலயம் ஆகியவற்றிற்கு கும்பாபிஷேகம் செய்வதற்கான பூமி பூஜை 3ஆம் தேதி காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக பூமி பூஜை நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். ஜனனி பதிப்பகம் மற்றும் தமிழ் பட்டறை இலக்கிய பேரவை சார்பில் நடத்தப்பட்ட முப்பெரும் விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன் பாவலர் விஜய சாமுண்டீஸ்வரி எழுதிய கவிதை நூல்களை வெளியிட்டு 50 தமிழறிஞர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். ஜனனி பதிப்பகம் மற்றும் தமிழ் பட்டறை இலக்கிய பேரவை இணைந்து நடத்திய முப்பெரும் விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் பாவலர் விஜய சாமுண்டீஸ்வரி எழுதிய புறநானூற்று, புதுமை பாடும் பறவையே பாடு, ஆத்திச்சூடி, அருமருந்து ஆகிய 3 நூல்கள் வெளியிடப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தமிழ் பட்டறை புதுச்சேரி கிளை 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் இரா காந்தியப்பன் வரவேற்க தமிழ் பட்டறை நிறுவன தலைவர் சேக்கிழார் அப்பாசாமி தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பொதுப்பணித்துறை மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் நூல்களை வெளியிட்டார். இந்த நூல்களை அண்ணா பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர் தமிழியலன், தமிழ் பட்டறை நிறுவன தலைவர் சேக்கிழார் அப்பாசாமி, கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள், சென்ட்ரல் நோட்டரி குமாரவேல், சத்யகலா மற்றும் உமா மகேஸ்வரி, மணிகண்டன், ராஜலட்சுமி, ரமேஷ், லாவண்யா, ராஜா, அனிதா, முருகானந்த், சர்வந்தினி ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். தொடர்ந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த அறிஞர் பெருமக்கள், கவிஞர்கள் மற்றும் சேவையாளர்கள் என 50 அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதில் பேராசிரியர் முனைவர் இளங்கோ, கலைமாமணி சீனு வேணுகோபால் நூலாய்வு செய்தனர். இதனை அடுத்து நூலாசிரியர் பாவலர் விஜய சாமுண்டீஸ்வரிக்கு ஔவையார் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து தொல்காப்பிய விருது முனைவர் இளங்கோ, தமிழ் மாமணி இலக்கியன், தமிழ் மாமணி துரை மாலிரையன், தமிழ் மாமணி பூங்குடி பராங்குசம், முனைவர் தமிழியன் ஆகியோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. விழாவில் பாவலர் விஜய சாமுண்டீஸ்வரி ஏற்புரை வழங்க பதிப்பகத்தார் ஜனார்தனன் நன்றி கூறினார். விழாவில் ராதாகிருஷ்ணன், குழந்தைசாமி, விஜயலட்சுமி, விஜயகுமாரி, பரிமளா ஆனந்தநாதன், அன்பரசன், செல்வரசி உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள், தமிழறிஞர்கள், கவிஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். பிள்ளையார்குப்பம் அருள்மிகு மீனாட்சி உடனுரை சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் நடத்தப்பட்ட பூமி பூஜை விழாவில் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். வில்லியனூர் கொம்யூன் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் ஆலய பூமி பூஜை விழா திருப்பணி செம்மல் சிவ திரு நடராசன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை செயலர் நெடுஞ்செழியன், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக ஞாயிற்றுக்கிழமை முதல் கால வேள்வி செய்து இளங்கோவில் வழிபாடு செய்தல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து 2ஆம் கால வேள்வி மற்றும் பூமி பூஜை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி, பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.
மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாளையொட்டி தவளக்குப்பத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டாக்டர் கலைஞரின் திருவுருவப்படத்திற்கு ஏராளமான திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திமுக தொகுதி செயலாளர் ராஜாராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திமுக புதுச்சேரி மாநில அமைப்பாளர் சிவா கலந்து கொண்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், சம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் உள்ளிட்ட பலர் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானமும் இனிப்பும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் முருகன், விளையாட்டு மேம்பாட்டு அணி ரவிச்சந்திரன், இளைஞர் அணி மாநில துணை அமைப்பாளர் டாக்டர் நிதிஷ், தொகுதி பொருளாளர் செல்லப்பன், தொகுதி துணை செயலாளர் ஆனந்தகுமார், மீனவர் அணி துணைத் தலைவர் கும்மணன், இளைஞர் அணி சிலம்பரசன், ஆதி திராவிட நலக்குழு சக்திவேல், தகவல் தொழில்நுட்ப அணி ரமேஷ், மாநில பிரதிநிதி ராஜாமணி, மீனவர் அணி துணை அமைப்பாளர் வீரபத்ரன், கிளை கழக செயலாளர் பாஸ்கர், கார்த்திகேயன், பரமகேது, ஆனந்த பாஸ்கரன், காமராஜ், ராஜேந்திரன், ராஜவேலு, தயாளன், ஆறுமுகம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி 101வது பிறந்த நாளையொட்டி மங்கலம் தொகுதி திமுக சார்பில் அவரது திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட கணுவாப்பேட்டை, கோட்டைமேடு, பங்கூர், அரியூர், சாத்தமங்கலம் ஆகிய கிராமங்களில் திமுக நிர்வாகிகள் சார்பில் பிறந்தநாள் விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கலைஞர் கருணாநிதியின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் இனிப்புகள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சண்குமாரவேல், அவைத்தலைவர் புஷ்பராஜ், துணை செயலாளர் சாரங்கம் முருகதாஸ், பங்கூர் ரமேஷ், ஐயனார், MS முரளி, ஸ்ரீஹரி, சித்தாரம், இளைஞர் அணி கமல்ராஜ், கலைதாசன் மற்றும் கிளை செயலாளர்கள் மணிகண்டன், கோபிகிருஷ்ணன், சிவராமன், கந்தவேலு, சீதாராமன், செல்வம், தேவகுமார், கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். உழந்தைக்கீரபாளையம் அனிதா நகரில் எழுந்துருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயத்தின் 29ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து அம்மனுக்கு தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். உழந்தைக்கீரபாளையம் அனிதா நகரில் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் 29ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தியை முன்னிட்டு 108 இளநீர் கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 29ஆம் தேதி புதன்கிழமை எல்லை கரகம் அலங்கரித்தல் நடைபெற்றது. இதேபோல் ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி மாலை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அன்றைய தினம் காலை ஸ்ரீ நவசக்தி பூஜை ஹோமத்துடன் தொடங்கி பூர்ணாகுதி நடைபெற்ற பின்பு மாலை 6:30 மணி அளவில் தீமிதித்தல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இரவு 7 மணிக்கு இன்னிசை கச்சேரியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 10 மணிக்கு கேளிக்கை மற்றும் தெருக்கூத்தும் நடைபெற்றது. தொடர்ந்து 3ஆம் தேதி மஞ்சள் நீராட்டு விழா மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அர்ச்சகர் சிவராஜ் குருக்கள், ஆலய நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளை ஒட்டி உழவர்கரை தொகுதி திமுக சார்பில் கலிய கார்த்திகேயன் தலைமையில் அவரது திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாள் விழா புதுச்சேரி மாநில திமுக சார்பில் கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் உழவர்கரை தொகுதி திமுக சார்பில் கலைஞர் கருணாநிதியின் திருவுருவப்படத்திற்கு மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவாவின் உத்தரவின் பேரில் தொகுதி செயலாளர் கலிய கார்த்திகேயன் தலைமையில் ஆர்தர் கண் மருத்துவமனை எதிரே திமுக கொடியேற்றப்பட்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இதேபோல் ஜவஹர் நகர், ரெட்டியார்பாளையம், ஜெயா நகர், மூலக்குளம், அரும்பார்த்தபுரம் ஆகிய பகுதிகளிலும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியின் திருவுருவப்படத்திற்கு திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் அருட்செல்வி, மாநில வழக்கறிஞர் அணி தலைவர் லோக கணேசன், தொகுதி அவைத்தலைவர் விஜயரங்கன், மாநில விவசாய அணி துணை அமைப்பாளர் சுகுமாரன், கலை இலக்கிய பகுத்தறிவு துணை அமைப்பாளர் அன்புமாறன், மாநில தொண்டர் அணி துணை அமைப்பாளர் சந்தோஷ், மாநில நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் சுப்பிரமணி, மாநில தொண்டர் அணி துணை அமைப்பாளர் சிவராமன் உள்ளிட்ட ஏராளமான துறை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் நடத்தப்பட்டு வரும் புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் உள்ளவர்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான முதியவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். விஐபி நகரில் உள்ள சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நடத்தி வரும் புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் புதுச்சேரி ரோட்டரி கிளப் ஆஃப் அகரம் சாரோன் சொசைட்டி மற்றும் ராக் மருத்துவ மையம் ஆகியவை இணைந்து பொது மருத்துவ முகாமை நடத்தியது. இதில் ரொட்டேரியன் தங்கமணிமாறன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். சாரோன் சொசைட்டி நிறுவனர் மோகன் தலைமை தாங்கினார். பொருளாளர் சுகுணா முன்னணி வகித்தார். இந்நிகழ்ச்சியில் 30க்கும் மேற்பட்ட முதியோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த மருத்துவ முகாமில் அனைவருக்கும் மருந்துகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரொட்டேரியன் ஜாகிர் ஹுசேன் செய்திருந்தார். நிறைவாக செல்வி சோபனா மோகன் நன்றி கூறினார். ஸ்ரீ மகரிஷி யோகாலயத்தின் 12ஆம் ஆண்டு விழா மற்றும் கோடைக்கால பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி ஸ்ரீ மகரிஷி யோகாலயத்தின் 12ஆம் ஆண்டு விழா மற்றும் கோடைக்கால சிறப்பு முகாம் நிறைவு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநில யோகா ஆசிரியர்கள் முன்னேற்ற சங்க தலைவர் கஜேந்திரன் தலைமை தாங்கினார். ஓவிய ஆசிரியர் இளமுருகன் அனைவரையும் வரவேற்றார். புதுச்சேரி ஸ்ரீ மகரிஷி யோகாலய நிறுவனர் இளங்கோவன் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை முன்னாள் போர்மன் ஞானசேகர், கலைமாமணி நல்லாசிரியர் கிருஷ்ணன், கலைமாமணி வேல்முருகன், சமூக ஆர்வலர் டாக்டர் உதயசூரியன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கினார். இதில் யோகா ஆசிரியர் சிவகோவிந்த், பொதுப்பணித்துறை மனோகரன், எழிலன், கிரீன் கலாம் மைய தலைவர் அந்தோணிசாமி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இசை ஆசிரியை கோப்பெருந்தேவி நிறைவாக நன்றி கூறினார். புதுச்சேரி ஷார்ப் போக்கஸ் ஃபுட்பால் அகாடமி சார்பில் 2 நாட்கள் நடத்தப்பட்ட ஃபுட்பால் டோர்னமெண்டில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி ஷார்ப் போக்கஸ் ஃபுட்பால் அகாடமியின் 2வது ஃபுட்பால் டோர்னமெண்ட் 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் மாணவர்கள் பிரிவில் 7 வயதுக்குட்பட்டவர்கள், 10 வயதுக்குட்பட்டவர்கள், 12 வயதுக்குட்பட்டவர்கள், 14 வயது உட்பட்டவர்கள் மற்றும் மாணவிகள் பிரிவில் 12 வயதுக்குட்பட்டவர்கள் கேட்டகரிகளில் ஜிப்பன் மைதானத்தில் நடைபெற்றது. ஷார்ப் போக்கஸ் அணியின் மேனேஜிங் ட்ரஸ்டி செந்தில்குமார் விளையாட்டு வீரர்களையும் மற்றும் பெற்றோர்களையும் வரவேற்று டோர்னமெண்ட்டை துவக்கி வைத்தார். இதில் அஸ்கான் டெக்னாலஜியின் CEO கண்ணன் ராஜேந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணியினருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இதில் ஷார்ப் போக்கஸ் ஃபுட்பால் அணியின் மேனேஜர் நந்தகோபால், உதவி மேனேஜர்கள் விஜய் பிரபு, சின்னதுரை, ஆஸ்கார் டிவி மேனேஜர் மதன் முகையா மற்றும் பெண்கள் பிரிவின் மேலாளர்கள் ரேவதி, கீர்த்தி மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு போட்டியை சிறப்பித்தனர். மேலும் இதில் பார்வையாளர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டன. ஷார்ப் போக்கஸ் ஃபுட்பால் அணியின் 12 வயதுக்குட்பட்ட மகளிர் பிரிவு அணி முதல் பரிசினை தட்டிச் சென்றது. புதுச்சேரி அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாக இயக்குனரும் பாஜக பிரமுகருமான பிரபாதேவி வீரராகவின் பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் ரங்கசாமி அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாக இயக்குனரும் பாஜக பிரமுகருமான பிரபாதேவி வீரராகு பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் பிரபாதேவி வீரராகு நீடுடி வாழ வேண்டி மணக்குள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். இதில் அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாக இயக்குனர் பிரபாதேவி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து அவர் வாழ்த்து பெற்றார். பிரபாதேவிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து மாநிலம் மற்றும் உழவர்கரை தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அதன்படி புதுச்சேரி லாஸ்பேட்டை மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்தில் முதியோருக்கு உணவு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சந்தோஷ் இல்லத்தில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் முதியோர்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டன. இதேபோல் உழவர்கரை தொகுதியில் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் திரளான உழவர்கரை தொகுதி இளைஞர்கள், அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் பாஜக மாநிலம் மற்றும் உழவர்கரை தொகுதி நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டு பிரபாதேவி வீரராகுவுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஏகாம்பரநாதர் மகேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு விழா வில்லியனூர் அனந்தம்மாள் சத்திரம் எதிரில் அமைந்துள்ள அருள்மிகு ஏகாம்பரநாதர் மகேஸ்வரர் ஆலய வளாகத்தில் புனித மெய்ஞானம் மாமுனிவர் ஞானதேசிகரின் 364ஆம் ஆண்டு குரு பூஜை மற்றும் திருநீரறிய தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக ஐங்கரன் வேள்வி, திருமுறை விண்ணப்பம், பேரொளி வழிபாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக திருப்பள்ளி எழுச்சி, இல்லங்கள் தோறும் எழுந்தருளும் இறைவனுக்கு இன்பத்தமிழால் 2ஆம் கால வேள்வி, வேள்வி நிறைவு, நிறையவி வழங்கல், திருமுறை விண்ணப்பம், பேரொளி வழிபாடு, அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக விமான திருக்குட நன்னீராட்டு விழாவும் மற்றும் மூலமூர்த்திகளுக்கு திருக்குட நன்னீராட்டு வழிபாடு வெகு விமரிசையாக நடைபெற்றது.
இதில் விநாயகர், வள்ளி, தெய்வானை, முருகர், தென்முகப்பரமன், திருமால், பிரம்மா, சண்டிகேஸ்வரர், பைரவர், நந்தியம்பெருமான், மகான்கள் அகத்தியர், காகபுஜண்டர், திருமூலர், பாம்பாட்டி சித்தர், ராமதேவர், கோர்க்கர், காலங்கிநாதன், புலிப்பாணி, தேரையர், அழகுன்னர், சட்டைநாதர், சிவவாக்கியர், கொங்கணர், பதஞ்சலி, நந்திதேவர், தன்வந்திரி, அழுக்குசாமி சித்தர், அப்பா பைத்தியம் சுவாமி ஆகிய மகான்களின் திருமேனிகள் புதியதாய் எழுந்துள்ள செய்து நன்னீராட்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்குட நன்னீராட்டு விழாவினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தலைவர், நிர்வாகி மற்றும் நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள், அனந்தம்மாள் ஆதீனம் மற்றும் துளு வேளாளர் சமுதாயத்தினர், சிவனடியார்கள் திருக்கூட்டம் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காவிரி பிரச்சனையை அரசியலாக்குவது சரியல்ல. அறிவியல் பூர்வமாக இரு மாநில அரசுகள் இணைந்து அறிவியலாளர்களின் ஆலோசனையை பெற்று மத்திய அரசும் பேசி பிரச்சனையை தீர்க்க வேண்டும். அப்பாவிகள் பாதிக்கும் வகையிலேயே அரசியல்வாதிகள் செயல்படுவதாக புதுச்சேரிக்கு வருகை புரிந்த நடிகர் பிரகாஷ்ராஜ் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் மாணவர்கள் சான்றிதழ்களை பெற அலைக்கழிக்கப்படுவதற்கு கடும் கண்டனம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட வந்த சமூக அமைப்பினர் போலீசாரால் கைது. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாள் கொண்டாட்டம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை. கோடை விடுமுறை நீட்டிப்பால் காரைக்கால் கடற்கரையில் குவிந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள். விழா கோலம் பூண்ட கடற்கரை. கடலில் குளித்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய சுற்றுலா பயணிகள். அரிதா நகர் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவிலின் 29ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி நடைபெற்ற தீமிதி திருவிழா. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து அம்மனுக்கு தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.